இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியையும் கட்டப்பை ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பெயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த பெயிண்டை யூஸ் பண்ணி அந்த மூடியோட கார்னர்ல மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்துருந்த அந்த ஸ்டிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணும்போது நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து பெருசாக இருக்கணும். அடுத்தடுத்து கட் பண்ணுற போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன் ஒரே அளவில் ஒரே ஹைட் இருக்க மாதிரி கொஞ்சம் சின்னதாக பார்த்து கட் பண்ணி ஒன்று விட ஒன்று சின்னதாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒவ்வொரு பீஸுடைய ஒரு சைடு ஓப்பன் இருக்க மாதிரியும் இன்னொரு சைடு க்ளோஸ் பண்ணிருக்கிற மாதிரியும் ஏதாச்சும் ஒரு இன்விடேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா பழசா, அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. எல்லா போர்ஷன்லையுமே ஒரு சைடு தான் ஓப்பன் இருக்கணும், ஒரு சைடு வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு அழகாக நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி அந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்டிக்ஸை வந்து அழகாக ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு நீங்கள் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு கட் பண்ணும்போது ரெண்டு போர்ஷன் வந்து ஒரே ஹைட் இருக்க மாதிரி கட் பண்ண சொன்னேன். இப்போ நான் ஒட்டியும் முடிச்சிட்டேன். மேலே வந்து ஒரு ஹோல்ஸும் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. அதாவது அந்த அட்டை ஒட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த க்ளோஸ்டாக இருக்க பகுதி கீழே இருக்க மாதிரியும் ஓப்பன் வந்து மேலே இருக்க மாதிரியும் அந்த ஸ்டிக்கை வந்து இந்த பிளாஸ்டிக் மூடியில் ஒட்டி எடுத்துக்கோங்க. எந்த பக்கம் ஓப்பன் இருக்கோ அந்த பக்கம் ஹோல்ஸ் வந்து மேலே டாப்பில் அந்த பிளாஸ்டிக் மூடியில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பென் ஸ்டாண்டை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு போர்ஷன்லையும் நீங்கள் ஒவ்வொரு பொருளை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண ப்ரஷ், பென், பென்சில் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்.